எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இப்படத்தினுடைய இயக்குனர் குறிஞ்சி வேந்தன் அவர்கள் இப்பொழுது நம்மிடையே உரையாற்றுவார்கள். இந்த பெருமை மிக்க மாலை பொழுதிலே கனத்த இதயத்தோடு கூடியிருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் காண வந்த தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தை பற்றி முகநூலில் பதிவு செய்தபோது நான் முதல் வாசகமாக ஒன்றை சொல்லியிருந்தேன். ஒரு நதி எங்கெங்கும் கரை புரண்டு ஓடி கடைசியில் கடலை நோக்கி சங்கமிப்பதைப் போல உலகமெல்லாம் வலம் வந்த இந்த ஆவணப்படம் இப்போது நம் சென்னை மண்ணிலே சங்கமிக்கிறது என்று அதிலே பதிவிட்டிருந்தேன். ஏனென்றால் இது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம். இது முதலாக பிரான்சிலே தமிழ் கலாச்சார மன்றம் அமைப்பு தான் இதை அவர்கள் முதலாக வாங்கி திரையிட்டார்கள். நாங்கள் இதை திரையிடுகின்றோம் என்று சொல்லி அங்கே எந்த தடையும் இல்லை. அடுத்து இங்கிலாந்திலே இது திரையிடப்பட்டது. இது தாய்லாந்திலே திரையிடப்பட்டிருக்கிறது. மலேசியாவிலே 2-3 முறை திரையிடப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூரிலே, இலங்கையிலே கூட இது மலையகத்திலே திரையிடப்பட்டிருக்கிறது. வடநாட்டிலே மும்பையிலே திரைப்பட விழாவிலே திரையிடப்பட்டு சிறந்த திரைப்படம் என்று, சிறந்த ஆவணப்படம் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான சான்றிதழ் நேற்றுதான் என் கைகளில் வந்து சேர்ந்தது. ஆனால் இங்கே தமிழ் மண்ணிலே இதை வைக்கும் பொழுது இயல்பாகவே இந்த உள்ளத்திலே எவ்வளவு சுமை இருக்கும். இது சாதாரண சுமை அல்ல. இது ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகளாக நெஞ்சிலே சுமந்திருக்கின்ற சுமை. கரும்பு தோட்டத்திலே என்ற ஒரு கவிதையால் பாரதி நெஞ்சிலே ஏற்றிய தீயது. என்னுடைய உடன்படுகின்ற தோழர் செழியன் இருக்கிறார்கள். நாட்டை நினைப்பாரோ எந்த நாளினி போயதை காண்பதென்றே அன்னை வீட்டை நினைப்பாரோ அவர் விம்மி 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 அழுங்குரல் கேட்டிருப்பாய் காற்றே, தெற்குமா கடலுக்கு நடுவினிலே எங்கள் பெண்கள் அழுகின்ற கண்ணீரை கீழாயோ என்றெல்லாம் அந்த கவிஞன் எழுதினானே. அந்த பாடலை வேர்பிடித்து கொண்டு போய்தான் ஒரு மருந்து அதற்கில்லையோ என்று அவன் கேட்பான். கடைசியில் அந்த மருந்தை தேடிதான் இந்த தமிழ் மண்ணுக்கு இதை கொண்டு வந்து சேர்த்து. ஆனால் எப்போதுமே மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நாம் வைக்கும் பொழுது இது போல சிற்சில புயல்கள் வந்து தலை காட்டி செல்வதுண்டு. ஒரு வேதனை தான். உண்மையிலே காலையிலிருந்து எனக்கு வேதனையாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் தோழர்கள், நிமிர் தோழர்கள், மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்துடைய இந்த புலம்பெயர் ஆய்வு துறை, மே 17 இயக்க தோழர்கள் தங்களுடைய சொந்த கதையை, சொந்த படைப்பை இதை கொண்டு போய் சேர்ப்பதை போல கடந்த 15 நாட்களாக இதற்காக அவர்கள் உழைத்த உழைப்பு இருக்கிறதே, அதையெல்லாம் வார்த்தைகளால் வடிக்க இயலாது. எந்த நேரத்திலே தொலைபேசியில் அழைத்தாலும் திரு லேனா அவர்கள் அப்போதெல்லாம் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் பதில் சொல்வார். எந்த நேரத்தில் அழைத்தாலும் திரு அவர்கள் எனக்காக இந்த வேலையை எடுத்து செய்தார்கள். திரு சாம் அவர்தான் இந்த படத்தை உலக அரங்கிலே மறுவலம் வர செய்த மாமனிதர். அவர் பேராசிரியர், மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகம் கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அவர்கள். அவர்தான் மறுபடி இதை கொண்டு போய் உலகம் முழுக்க சேர்த்தார்கள். இந்த படத்தை கொண்டு போய் இந்த படத்திற்கான களத்திற்கான கதையை தேடி எத்தனையோ நாடுகளில் நான் அலைந்திருக்கின்றேன். பொதுவாக என்னை பற்றி சொல்பவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டு வருகின்ற ஒரு அதிர்ஷ்டசாலி என்று சொல்வார்கள். நான் எப்போதுமே வரும்பொழுது நெஞ்சு நிறைய நிம்மதியை கொண்டு வந்ததில்லை. ஏனென்றால் அந்த நாட்டிலே தமிழர்கள் படுகின்ற பட்ட துயரத்தை எல்லாம் பதிவுகளாக படித்துவிட்டு கனத்த இதயத்தோடு தான் வருவேன். நான் இல்லத்திற்கு சாக்லேட்டுகளை கொண்டு வருவதில்லை, பல சோகங்களை தான் கொண்டு வந்திருக்கின்றேன். இதுதான் உண்மை. என் நண்பர்கள் தான்
வரும்போது இதை வாங்கி கொண்டு போய் என் கையிலே திணித்து அனுப்புவார்கள். இந்த வேதனையை நான் எந்த இடத்திலும் இறக்கி வைத்ததே இல்லை இதுவரை. இதை எப்படியாவது இதை ஆவணமாக்க வேண்டும் என்று கருதி என்னுடைய முயற்சி அப்போதெல்லாம் எனக்கு தோள் கொடுத்தவர் பேராசிரியர் அண்ணாமலை போய் இறங்கி சென்றார். அவர்தான் 2002ஆம் ஆண்டிலே அந்த குவாய் நதி பாலத்தின் மீது இருந்து தமிழர்களுக்காக மலர்களை அந்த ஆற்றிலே சிந்தியவர். அவர்தான் அவரிடத்திலே பல நேரங்களில் நான் உதவி கேட்டு அவரிடத்திலே அவருடைய இல்லத்திற்கு சென்று பல நாடுகளிலே நான் பல நாடுகளுடைய நூலகங்களிலே அப்படியே படுத்து தூங்கி இருக்கின்றேன். நான் என்றால் இந்த கதைகள் அந்த அந்த புத்தகத்தை அப்படியே வச்சு அதில் படுத்து தூங்கி இருக்கிறேன். அந்த சோகம் என்னை இதயத்தில் அது ஒரு அழுத்தமாகவே இருந்திருக்கு. என் பிள்ளைகளோடு நான் பல இரவு நான் அவர்களோடு தூங்கியதே கிடையாது. எந்த நேரத்தில் எந்திரிச்சு வெளியே வருவேன், நான் அப்படியே எவ்வளோ நேரம் கணிப்பொறியிலே உட்கார்ந்துருப்பேன். ஏன்னா எவ்வளவோ சோகங்கள் மனசுக்குள்ளே இருக்கு. இதையெல்லாம் ஒரு ஆவணமாக மாற்ற வேண்டும் என்று நான் கருதிய போது ஒரு புத்தகமாக மலையா தமிழ் சரித்திரம் என்று 2013 அதை ஆக்கினேன். பிறகு இந்த 10 ஆண்டு கால படைப்புகளை எல்லாம் வெறுமே சென்று நூலகங்களிலே மட்டும் தேடாமல் மலையாவினுடைய தோட்டங்களில் எல்லாம் என்னுடைய வேலையை இங்கே நான் ராஜினாமா செய்துவிட்டு 2 ஆண்டுகள் மலையாவிலே போய் நான் இருந்தேன். அங்கே இருந்த தோட்டங்களிலே வார கடைசி நாட்களில் எல்லாம் நான் தோட்டங்களில் தான் இருப்பேன். நான் அங்கே போய் 10 மலை கோயிலை பார்த்ததில்லை, கெந்திங் தீவுக்கு போனதில்லை, எங்குமே நான் சென்றதில்லை. எனக்கு கையிலே காசு கிடைக்கும் போதெல்லாம் ஓடி போய் நான் பல தோட்டங்களிலே போய் இந்த தகவல்களை சேகரிப்பேன், நாட்டுப்புற பாடல்களை சேகரிப்பேன், நூலகங்களிலே எடுத்த செய்தியை நாட்டுப்புற பாடல்களிலே சேர்த்து பார்ப்பேன். அந்த சயாம் பர்மா மரரையில் பாதையில் பணியாற்றல் சொன்ன அனுபவங்களையும் ஒப்பிட்டு பார்த்து எது உண்மையோ அதை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே சேர்த்தேன். 2013 இதை புத்தகமாக ஆக்கலாம் என்று தான் நினைத்த பொழுது இதை நீங்கள் ஆவணமாக மாற்ற வேண்டும் என்று சில நண்பர்கள் எனக்கு சொன்னார்கள். அப்படி எனக்கு கிடைத்த நண்பர்கள் என்னுடைய கல்லூரி தோழர் திரு சரவணமூர்த்தி அவர்கள், சிங்கப்பூரிலே இருக்கக்கூடிய ஒரு மென்பொறியாளர். அவரோடு அவருடைய நண்பர் ஒருவர் ராஜ்சங்கர் என்று அவர் ஒரு மென்பொறியாளர். இருவரும் எனக்கு 2 சிறகுகளாக மாறினார்கள். என்னோடு பல நாடுகளுக்கு தாய்லாந்து, பர்மா, சிங்கப்பூர், மலேசியா என்று பல நாடுகளிலே அவர்கள் சுற்றி திரிந்தார்கள். அவர்கள் நான் என்னென்ன கேட்பேனோ என்னுடைய சோகங்களை எல்லாம் தங்களுடைய சோகங்களாக வாங்கி கொண்டார்கள். எனக்கு எப்போதெல்லாம் கீழே விழுகின்ற போதெல்லாம் என்னை தூக்கி நிறுத்தி பொருளாதார ரீதியாக உனக்கு உதவி செய்தவர்கள் அவர்கள். அப்படியெல்லாம் செய்து இதற்கிடையிலே நிறைய விஷயங்கள் பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன. நான் பேசுகின்ற மனநிலையிலே இன்றைக்கு இல்லை. எதையெல்லாம் எதிர்பார்த்து வந்தேனோ அதெல்லாம் மாறிவிட்டது. ஐயா அவர்கள், திரு மாசு அண்ணாமலை ஐயா அவர்கள் எனக்கு தந்த அந்த வெளிச்சம், அவர் தான் நிறைய வெளிச்சம் கொடுத்தவர். அவர் கொடுத்த வெளிச்சத்தை ஏந்தி கொண்டு எத்தனையோ நாடுகளுக்கு சென்று ஒரு ஆவணமாக்கி இதை கொண்டு வந்து சேர்த்து விட்டேன். இதை ஒட்டி இனி எத்தனை ஆவணப்படங்கள் வேண்டுமானாலும் வரலாம். அதுதான் நான் எதிர்பார்த்தது. தமிழர்களின் இல்லத்தில் கொண்டு போய் இந்த கதையை சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஆசை. இந்த படத்திற்காக சென்ற இடங்களில் நாங்கள் இது ஒருவேளை தோழர்களுக்கு நம்ப முடியாமல் கூட இருக்கலாம், அமானுஷ்யமாக பல விஷயங்களை சந்தித்தோம். நீங்கள் ஹெல்ஃபேர் பாஸ் என்ற ஒரு இடத்தை பார்த்திருப்பீர்கள். அந்த இடத்துல எல்லாம் அவ்வளவு அழுகுரல் கேட்டது. அப்போது அந்த ஆஸ்திரேலியாவுடைய அந்த 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 மியூசியத்தினுடைய ஆவண காப்பகத்துடைய ஆட்கள் கேட்டார்கள், ஏன் நாங்களே அங்கே செல்ல மாட்டோம், ஏன் நீங்கள் அங்கே சென்றீர்கள் என்று கேட்டார்கள். பல இடங்களிலே அந்த ஆன்மாக்கள் அழுவதை என்னால் கேட்க முடிந்திருக்கிறது. இதை எப்படி சொன்னால் யார் நம்புவார்கள் என்று எனக்கு எல்லாம் தெரியாது. ஆனால் இது உண்மை. அப்படிப்பட்ட சோகங்களை எல்லாம் பல ஆண்டுகளாக சுமந்து இதை கொண்டு வந்து கொடுத்த போது நண்பர் தர்மா அவர்கள், ஜெய் ஸ்டுடியோ, அவர் தான் எனக்கு இந்த குரல், இந்த பின்னணி குரல், ராமநாதன் அவர்களுடைய பின்னணி குரல் அவர் அப்படியே செதுக்கி இருந்தார். ஒரு காலையில் ஒரு 8 மணிக்கு ஆரம்பித்தார், இரவு 11 மணி வரைக்கும் எங்களோட இருந்து ஒரே நாளில் தமிழ் ஆங்கிலம் 2 அந்த முழு பகுதியும் அவர் அன்றைக்கே கொடுத்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு அப்படியே அவர் இதை அப்படியே பேசி அவ்வளவு நேரம் இது எடுத்து இருந்தவர். அது அப்புறம் அழகாக இது அவங்க படத்துடைய தொகுப்பு, இதெல்லாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ரொம்ப அழகாக திரு கிருஷ்ணகுமார் அவர்கள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி அதை கொண்டு வந்து திரு தர்மா அவர்கள் இந்த படத்துடைய ஒலி அமைப்பு, அவர் தான் இந்த படத்துடைய எல்லாரையும் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது. அவர் சொல்லப்போனால் அந்த படத்துடைய ஒரு பகுதி தொகையை நான் அவர் கொடுக்கவே இல்லை. அவர் சொன்னார், இந்த படத்துக்கான என்னுடைய பங்களிப்பாக அது இருந்துட்டு போட்டு சார் அப்படின்னாரு. ஏன்னா என்னால் மறக்கவும் முடியல சொன்னார் தர்மா. பார்த்த உடனே இது அரவிந்த் சித்தார்த் அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். இந்த படத்தை பார்த்துட்டு இதுக்கு எப்படி நான் இசையமைப்பேன் என்று கேட்டாங்க. அப்படி இந்த படத்தோடு ஒன்றியவர்கள் இந்த குழுவில் எனக்கு கிடைத்த எப்போதெல்லாம் நான் துயரம் அடைந்து கீழே விழுகின்றேனோ அப்போதெல்லாம் என்னை 2 கரங்கள் தூக்கி நிறுத்தி கொண்டே இருந்தன. அது வேறு யாரும் அல்ல, தமிழ் அன்னை தான். நான் தமிழ் படித்தவன். உலகத்திலே இப்போது யாராவது BA தமிழ் படிக்கப் போகிறேன் என்று சொன்னால் அவர்களை பார்த்து சிரிப்பார்கள், நீ என்ன பைத்தியமா என்று கேட்பார்கள்.
ஆனால் ஒன்றை என் வாழ்க்கையில் நான் பரிபூர்ணமாக உணர்ந்திருக்கின்றேன். தமிழை நாடி நான் சென்றேன். அந்த தமிழ் என்னை எப்போதும் கைவிட்டதே இல்லை. உலகத்துடைய எந்த நாட்டிற்கு சென்றாலும், எந்த மூலையில் சென்றாலும் இந்த மொழியை கொண்டு தான் நான் அவர்களுக்கு அடையாளம் தெரியப்பட்டிருக்கின்றேன். இந்த மொழி எப்போதெல்லாம் நான் கீழ் விழுந்தேன் அப்போதெல்லாம் எனக்கு தாலாட்டு பாடியிருக்கிறது. இந்த மொழி எனக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறது. என்னை தூக்கி நிறுத்தியதும் இந்த மொழிதான். நம்மை வாழ வைப்பதும் இந்த மொழிதான். நான் தமிழ் படித்ததற்காக மிகவும் பெருமைப்படுகின்றேன். அந்த தமிழை படிக்க என்னை சொன்ன என்னுடைய தகப்பனார் பேராசிரியர் ராஜகோபால் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் அவர் இப்போது வெளியில் இருக்கின்றார். அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த படத்தை முடித்து நாங்கள் வரும்பொழுது கடைசியாக ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். இது நான் எப்படி விமான நிலையத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தேன் என்று எனக்கே தெரியாது. இது அவர்கள் கொண்டு வந்த அந்த ஸ்லீப்பர் கட்டை. இது அவர்கள் அடித்த ஆணி. இந்த ஆணியை சரியாக அடிக்கவில்லை என்று சொன்னதான் அவர்கள் அடி வாங்கினார்கள். இதை எனக்கு எடுத்துக் கொடுத்தவர் நண்பர் சரவணமூர்த்தி. இந்த கட்டையெல்லாம் அங்கே எடுத்திருந்தார். இதை அதில் இருந்த ஒரு கல், அந்த காலத்தில் போடப்பட்ட அதே கல். இதை பர்மாவிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தேன். இது போன்ற பல விஷயங்களை கொண்டு வந்து நான் வீட்டிலே இவ்வளோ பெரிய சுமையை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு மனிதன் வீட்டிலே நிம்மதியாக இருக்க முடியும்? இதை எடுத்து வந்ததற்கு காரணம் ஒன்றுதான். தமிழர்கள் வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லிக்கொண்டு உலகம் முழுக்க சென்ற கப்பலிலே ஏறி நாடுகளை பிடித்த கதையை மட்டும்தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம், பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதே கடலில் நாம் கூலிகளாக சென்றதும் கூட சரித்திரம்தான். அந்த சரித்திரத்தின் வழிகள் இதுவரை சரியாக பதிவு செய்யப்படவில்லை. முக்கியமாக வெளிநாடுகளிலே அதை ஏராளமாக எழுதியிருக்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் தமிழ்நாட்டிலே அதை சரியாக உள்வாங்கிக் கொள்ளவில்லை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றிய 1000 விமர்சனங்கள் உண்டு. ஆனால் அந்த படையிலே தங்களுடைய உயிர் மூச்சை கொண்டு போய் சேர்த்து தாங்கள் பார்க்காத நாட்டுக்காக, தங்களுடைய மூதாதைகளுடைய நாட்டுக்காக போராடி கொண்டு அந்த ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து வந்தவர்கள் மலேசியாவுடைய தமிழ் இளைஞர்களும் இளைஞர்களும் யுவதிகளும். அவர் ஐயா அவர்கள் எழுதியிருப்பார்கள், தன்னுடைய குழலை எல்லாம் வெட்டி எறிந்து விட்டு அந்த பெண்கள் எல்லாம் ஐஎன்ஏ படையில் சேர்ந்தார்கள் என்று நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய நடைப்பயணம் அது. தரையிலே இருக்கக்கூடிய அத்தனை உலர்ந்த இலைகளையும் புசித்து கொண்டு அவர்கள் தண்ணீரை, ஐராவதி நதியின் தண்ணீரை குடித்து கொண்டு அவர்கள் அந்த ஜெய்ஹிந்த் என்று சொல்லிக்கொண்டு முழக்கிக் கொண்டு இம்பாலிலே வந்து இந்திய தேசிய கொடியை ஏற்றினார்கள். அந்த வீரர்கள் வீராங்கனைகள் போன்றவர்களுடைய எல்லாம் நினைத்து பார்த்து அவளை சந்தித்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்தது தமிழ்தான். இவ்வளவு பெரிய பயணத்திலே இன்றைக்கு ஒரு வகையில் என்னுடைய சுமையை நிமிர் வாங்கி தனதாக்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் தங்களிடத்திலே அவரிடத்தை கொண்டு போய் சேர்த்து விட்டேன். இது போன்ற துயரம் நிறைந்த அடையாளங்களை கொண்டு வந்து தமிழனுடைய பெயரால் ஒரு ஆவண காப்பகம் நாம் நிச்சயமாக வைக்க வேண்டும், அதிலே கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் இதுவரையிலும் நான் யாரிடத்திலும் கொடுக்காமல் கூட வைத்திருக்கிறேன். ஒரு நேரத்தில் இதை முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் கொண்டு போய் கொடுத்து விடலாம் என்று கூட நினைத்தேன். இல்லை, பொதுவாக தமிழர்களுடைய வீழ்ச்சி உற்ற அடையாளங்களையும் எப்படி பெருமையான அடையாளங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோமோ அதுபோல இந்த ஏற்றங்களையும் இறக்கங்களையும் ஒன்றாக சொல்லுகின்ற ஆவண காப்பகத்தை இந்த தமிழ் மண்ணிலே உருவாக்கி அதிலே கொண்டு போய் வைக்கின்ற ஒரு வாய்ப்பினை இந்த வரலாறு நமக்கு நல்கும் என்ற நம்பிக்கை எனக்கு என்றே உண்டு. இவ்வளவு பெரிய ஓட்டத்திலே எனக்கு தோள் கொடுத்த நண்பர்கள், ஊடகத்துறையைச் சேர்ந்தவர்கள், உற்ற சான்றோர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கின்றேன். எப்போதெல்லாம் இதை செய்துவதால் உனக்கு என்ன லாபம் என்று என்னை கேட்டவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் நான் எப்போதெல்லாம் அயல்நாடுகளுக்கு இது போல சுமையை சுமந்து கொண்டு செல்கின்றனோ அப்போதெல்லாம் என்னுடைய அம்மா சொல்வார்கள், நீ ஏதோ ஒரு பெரிய காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்க, கடவுளுக்கான சொன்னேன் உனக்கு, நீ ஏதோ செய்ப்பா, செஞ்சு முடி என்று எனக்கு எப்போதும் நம்பிக்கை தந்தவர்கள் என்னுடைய அம்மா. அதுபோல என்னுடைய மனைவி என்னை கேட்டதே கிடையாது, எதற்காக இந்த நகைகளை கொண்டு போய் அடகு வைக்கிறாய், எதற்காக இந்த பணத்தை கொண்டு போய் செலவழிக்கிறாய் என்று என்னை கேட்டதே கிடையாது. ஏன் வெளிநாடுகளுக்கு போய் சுற்றுகிறான் என்று கேட்டதே கிடையாது. ஏதோ ஒன்றை இவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று எப்போதுமே இல்லத்திலும் அம்மாவும் என்னை எப்போதும் எதையும் கேட்டது கிடையாது. அவர்கள் தந்த வெளிச்சம்தான் எப்போதும் என்னை வழிநடத்திக் கொண்டே இருக்கின்றது. அவர்களுக்கும் இந்த நன்றியை பதிவு செய்து அனைவருக்கும் இந்த இடத்திலே இதை பதிவு செய்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். என்னுடைய அன்பின் பகிர்வாக
நிமிர்களுடைய தோழர்களுக்கும் மேடையில் வீட்டர்களுக்கும் இந்த சிறு பொன்னாடியை அணிவிக்க ஆசைப்படுகின்றேன்.